வியாதியே இல்லாமல் வர வியாதி என்னன்னு கேட்டால் தலைவலி தான் முதல்ல. சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கவங்க டக்குன்னு மருந்தை நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜுரம் மாதிரி வந்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு போயிடுவாங்க. மெமரி சொல்கிறோம்ல சார், மெமரி லாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம அந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தலையில் ஏதாவது இடம் இருக்கா? எங்கேருந்து தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோமா? எப்படி சார்? 100% வந்து சித்தம் சொல்கிறோம் இல்லையா, சித்தத்தில் தானே போய் கொண்டு வச்சுக்கிறோம். 10 to the power of 7 input are coming to the brain. 10 to the power of 1 only is retained. 10 to the power of 6 is automatically removed by the brain. ஸோ மெமரி, ஆமாம், மெமரின்றது வந்து உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி இருக்குது. அது வந்து இப்போ சின்ன வயசில் நம்ம 2 2 4ன்னு கேட்டால் உடனே 4ன்னு சொல்கிறது இல்லை. 2 in my hand, 2 in the other hand, and 2 and 2 is 4, and அப்படின்னு சொல்லி நம்ம we are taught in the childhood. Whereas when it comes into adult, 2 and 2 is 4 is very automatically flowing because it's already made into protein. அந்த ப்ரோட்டீனாக பிரெயினில் மாறிட்டதுனால it is permanently even. So there are certain areas, permanent brain areas, which are exclusively for the memory, and the essential memory areas are there in the brain. Then it becomes an anatomical thought. So but remember, brain is definitely useful, and the brain is only maintaining the whole certain events in the brain. Rest of things are all removed. And இது வந்து மறந்தே போயிட வச்சிரும். So we always say, இங்கிலீஷில் சொல்ல போனால், பியூட்டி, மெமரி அண்ட் as well as pity are all short lived in when it is really associated with emotion, persists forever. ஸோ இமோஷனோட ஒன்று படிக்கிற சமயத்தில் அதை ஒருத்த நல்ல பிரமாதமாக வரணும்னா ரீட், ரிப்பீட்டட்லி ரீட், அண்ட் யூ வில் ரீடைன் இட். அந்த ரீடைன் பண்ணதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அது கொண்டு வர்ற எஃபர்ட் வந்து நம்மக்கிட்ட கான்ஷியஸ்னஸ் அண்ட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு வந்து நல்லா இருந்தால் மெமரி வில் பி எக்ஸலண்ட். சம் பீப்புள் ஆர் கிஃப்டட். அப்போ மெமரி இருக்கணுன்றது சமயத்தில் அந்த காலத்தில் இருந்ததுனால ஒரு சில பேருக்கெல்லாம் படித்து வச்சு மெமரி பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கம்ப்யூட்டர் ஒரு மெமரி வந்துருச்சு. அதனால் யாருங்க எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு தே கேன் கிவ், பிகாஸ் எனக்கு திங்கிங் எபிலிட்டி இருக்குது, ஆனால் மெமரி கெப்பாசிட்டி கிடையாது. நான் திங்க் பண்ணி எனக்கு வரைய ஆன்சர் வந்துருச்சுன்னா நானும் பெரிய ஆள். இப்போ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த மெமரி சிஸ்டம் வந்து வேணும்னு அவசியமே இல்லை. அதை பார்த்து நம்மளுடைய, ஏன்னா நமக்கு திங்கிங் சிஸ்டம் நம்மக்கிட்ட பிரமாதம், ஒவ்வொரு ஐடியாவும் வந்துட்டே இருக்குது. அந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிவிஷன் இது மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ மனிதனுடைய மூளை வந்து இதே மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனிதனுடைய மூளையை வந்து நம்ம வந்து இன்வென்ஷன் சொல்லலாம். அந்த இன்வென்ஷன் வந்து தாட்லேருந்து வருது. ஆனால் நம்ம அந்த இன்வென்ஷனை எல்லாம் ரொம்ப லூஸாக கிரியேஷன் சொல்கிறோம், தப்பு. கிரியேஷன், தாட்ஸ் கேனாட் ப்ரொடியூஸ் கிரியேஷன். எக்ஸாம்பிள், குழந்தை வந்து ஓவம் அண்ட் ஸ்வயம் சேர்ற சமயத்தில் குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆல் த செல்ஸ் வருது, all the animals, எல்லாம் they are all coming out of birth. That's only creation. So creation is beyond thought, whereas invention is within thoughts. இப்போ நம்ம ஏஜிங் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரு வயசுக்கும் நம்ம வந்து பாடி மசில்ஸ் இதெல்லாம் ஏஜிங் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். டூ நர்வ்ஸ் ஹேவ் ஏஜிங்? நர்வ்ஸ் ஏஜிங்னா நம்ம எந்த கான்செப்டில் பேசுகிறோன்னு, நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஜிங் ப்ராசஸில் வந்து வயசான சமயத்தில் நமக்கு அதிகம் வியாதி வருமானு கேட்டால் அதனுடைய கனெக்ஷன் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அது ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நரம்பு நல்லா இருக்குது, சர்க்கரை வியாதி வந்தால் நரம்பு அஃபெக்ட் ஆகிடும். அது வயசான காலத்துலேயும் வரும், சின்ன வயசுலேயும் வரும். அது ஜெனட்டிக்காக இருக்குது, அது பேர் ஜெனட்டிக் நியூரால். ஸோ வியாதின்றது வந்து இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏஜ். ஏஜில் மட்டும் வர்ற வியாதியை எடுத்துட்டா அந்த காலத்தில் நாங்கள் வந்து டிமென்ஷியான்னு சொன்னோம். இப்போது வி ஹவ் காட் ஈவன் ஃபெமினியல் டிமென்ஷியா. ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த 10 இதை காபத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் டிபெண்டிங் ஆன் தி
ஃபேக்டர் தட் வி ஷுட் ரிமெம்பர் என்னன்னா, அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, வியாதியே இல்லாமல் வர வியாதி என்னன்னு கேட்டால் தலைவலி தான் முதல்ல. அது வியாதி வரணும்னு அவசியம் இல்லை, எந்த அபார்ஷனும் கரெக்டாக வரலாம். ரெண்டாவது முக்கியமாக வந்து மனுஷன் எண்ணங்கள் மனங்கள் அது பாதிக்கிற சமயத்தில். ஸோ அந்த காலத்தில் நாங்கள் யூஸ்டு சொன்னது, மைண்ட் அண்ட் பிரெயின் ஆர் த காசஸ் ஃபார் தி டிசீசஸ். மைண்ட்னால காசஸ் வரும், பிரெயின்னால காசஸ் வரும். மைண்ட் அண்ட் பிரெயின் ரெண்டும் சேர்ந்து காசஸ் கொடுக்கும். ஸோ வயசாகிறதுனால வருதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 90 வயசு வரைக்கும் இன்டெலிஜென்ட்டோடு இருந்திருக்கவங்க இருக்காங்க, 30 வயசுலேயே வந்து இடியட்டாகவும் இருந்தவங்க இருக்காங்க. கரெக்ட் சார். இப்போ உங்களுடைய ஆராய்ச்சி பற்றி பேசலாம் சார். ரொம்ப ஒரு பெரிய ஹானர். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எம்ரிட்டஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹானர். அந்த இடத்துல நீங்கள் ஒரு 17 வருஷமாக இருந்துட்டுருக்கீங்க. அதை தாண்டி யூஎஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆராய்ச்சிக்காக. எந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி நடந்தது? அதாவது அவங்க கொடுத்தது வந்து ஜென்ரல் நியூராலஜி அவார்டுன்னு பேர். ஒரு 6 சிஸ்டத்தில் வந்து எல்லா சிஸ்டத்தையும் நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் ஒர்க்கு. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒரு 3 இடத்துல நான் போயிருந்திருக்காங்களுக்கும். அண்டு 2001 நான் சப்மிட் பண்ண முதல் பேப்பர், அதை பெஸ்ட் பேப்பர்னு சொல்லி இந்தியா அங்கே ஒரு இருக்குது ஐநா அவங்க வந்து தே ஆல்சோ கேவ் தி அவார்ட் டு மீ. இதெல்லாம் வந்து எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக 4 இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி என்னுடைய இது பிஹெச்டி ரிசர்ச். அதாவது உலகத்தில் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கவங்க டக்குன்னு மருந்தை நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜுரம் மாதிரி வந்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு போயிடுவாங்க. அதை வந்து நாங்கள் நியூரோலெப்டிக் மெலிக்னன்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது உலகத்தில் என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து மேஜர் க்ரைட்டீரியா மைனர் க்ரைட்டீரியான்னு லைக் அதர் சென்சஸ் மாதிரி வச்சாங்க. நியூராலஜியில் வர்ற கிளாசிஃபிகேஷன் மெத்தட் தே ஹவ் நாட் டன். வீவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூராலஜியில் என்னுடைய சீஃப் ப்ரொஃபஸர் வேல்முருகேந்திரனுடைய ஹெல்ப்போட இந்த இது நாங்கள் வந்து முக்கியமாக என்னோட ப்ரொஃபஸர் ஜஹீர் அஹமத் சாயிட்னு அவர் யூனிட்டில் அட்மிட் பண்ணி வி ப்ரூவ்ட் தட் தேர் இஸ் அ டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் schizophrenia and especially movement disorders. Schizophrenia is one. Then all the patients who have got the schizophrenia in the syndrome ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு வந்து மூட் டிசார்டர்ஸையும் எடுத்துட்டு 2ஆக பிரித்து we gave a separate AVS CUV criterion how to say this is not due to problem in the brain, because people at that time they were calling this as an infection in the brain, which we admitted and then we proved this and then got this. This one got me very good award and made the US people to call me, which was 120 research people already were there and we presented. என்னுடைய மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்ம உலகத்தில் இங்கே இருக்கிறோம் கார்டெக்ஸ் அண்ட் as well as பேசல் கேங்க்லியா, இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியமாக ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து 2 இடத்துலையும் சுரந்துருக்கு இப்போது. அது டோப்பமின்னு பேர். ஒன்று கண்டினியூஸாக பிறக்கிறது, இன்னொன்று வந்து தேவைக்கான ஒரு சமயத்தில் வருது. அதை வந்து நாங்கள் கேல்சிஃபை பண்ணி காமிச்சதுனால அந்த க்ரைட்டீரியா அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது. 2வது கேஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பர்சனுடைய டாட்டர் ஷீ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். ஒரு கை வந்து அஃபெக்ட் ஆச்சு. அவங்க அந்த ஒத்துக்கலை. அது நைட்டில் வந்து பெயின் வந்து நான் எக்ஸிஸ்டிங் லிம்பில் பெயின் வந்ததுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் ராத்திரி. அதுக்கு வந்து நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, அவங்களுடைய முகத்தில் பிரெயினோட பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு வந்து கை அஃபெக்ட் ஆச்சுன்னா தென் தே ஹேவ் இட் இன் தி ஹேண்ட். பிரெஸ்ட் அதே மாதிரி பிரெஸ்ட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா பிரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது காதில் இருக்கிற இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த பிரெஸ்ட் பெயின் வந்து போயிடும், நான் எக்ஸிஸ்டிங். அதே மாதிரி ஈவன் சர்ஜரி இந்த பெயினிஸ் பண்ணி கேன்சர் பண்ணினா கட்டவரில் அழுத்தி வச்சா நைட்டில் அந்த பெயின் போயிடும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணோம்.
அது பேர் நான் வந்து சொல்கிறது வந்துன்னா சென்சரி மாடுலேஷன் அண்ட் நியூரலாஜிக்கல் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உலகத்தில் அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு வந்து உணர்ச்சியும் கம்மியாகி ராத்திரி நேரத்தில் வலின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய நார்மல் ஹேண்டை பிடிச்சி விட்டா அந்த வலியை போக்கடிச்சிடலாம். அதுக்கு வி ஹவ் given the scientific explanation in the world literature, for which I got the award in 2001. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கேசஸ் ஒரு 6 விதமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனுடைய இது முக்கியமாக அதை எடுத்துருந்தாங்க. எபோவ் ஆல் எனக்கு அந்த ஆர்டர் வர்றதுக்கு காரணம் அவங்க வந்து சொன்னது வந்து என்னென்னா, ஒன்று பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, முக்கியமாக நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணின்னு இருக்கேன் 12 வருஷமாக. 150 பேருக்கு மருந்தும் நியூராலஜி மெடிசன்ஸும் கொடுத்துட்டுருக்கேன். இது என்னுடைய ஃப்ரீ சர்வீஸில். இதை மெயினாக எடுத்துட்டாங்க, விசிட்டிங் ப்ரொஃபஸராக எடுத்துட்டாங்க. இந்த 4 இடத்துல வேர்ல்டில் ஃபஸ்ட்டு திங் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் எனக்கு இந்த கேஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் அமெரிக்காவில் இருக்கிற சேர்மன் விஎஸ் ராமச்சந்திரன், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதினவருடைய பொண்ணு வைத்து பேரன். ஐ எம் கிரேட்ஃபுல் டு ப்ரொஃபஸர் விஎஸ் ராமச்சந்திரன், who is the chairman for behavior and cognition. அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவரை நான் என்றைக்கும் நம்ப, ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு பேப்பர்லேயும் இந்த யூனிக் பேப்பர் அவரால் தான் இது முடிஞ்சது. அவரும் நானும் எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ ஒரு ஒரு நான் ஃபார்மலாக கேட்கணும்னா, பொதுவாகவே ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை எதை பண்ணணும் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு நியூரோ ஃபிசிஷியனாக நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்னும் போது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு ஷார்ட்டாக டிப்ஸ் சொல்லுங்கள். டிப்ஸ் நம்பர் 1, நான் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு டயட். அந்த டயட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். 2வது வந்து ஹேபிட்ஸில் மாட்டிக்கூடாது. 3வது ஒரு குட் எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்ரிடே வாக்கிங். 4வது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம இது வரைக்கும் we have not taught to the world the really our what shall call it as, நம்ம வந்து மெடிடேஷன் எடுத்துக்கலாம். இந்த மெடிடேஷன் அண்ட் நியூரலாஜிக்கல் எவ்ரிதிங் பண்ணினா இம்பார்ட்டண்ட். மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அந்த யோகாவையும் மெடிடேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணினா நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். பிபி வராமல் பார்த்துக்கலாம், சுகர் வராமல் பார்த்துக்கலாம். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து கொடுக்கறது அந்த காலத்தில் இதை வந்து அதனால தான் பண்ணினாங்க. இதை பற்றி நான் வந்து யூரோப்லேயும் போய் பேசிட்டு வந்தோம், எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு. இது ஒரு முக்கியமாக ஒரு ஸ்டடி ஒன்று, குழந்தைய வந்து அவங்க படிக்கிற சில்ட்ரனை பார்த்து அவங்களுக்கு ஓம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க ஒரு 100 தடவை பண்ணி அவங்கள மெடிடேட் பண்ண வச்சோம்னா அந்த குழந்தைகளை வந்து பீரியாடிக்கெலாம் நாங்கள் பார்க்குற சமயத்தில் கணக்கும் சயின்ஸும் இம்ப்ரூவ் ஆட பிரமாதமாக பண்ணினாங்க. ஸோ ஒருத்தருடைய பசங்களுடைய இதில் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஜுகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைசஸ், 2வது கண்ட்ரோல் ஆன் த ஃபுட், 3வது இந்த மாதிரி ஒரு யோகிக் மெத்தட் சொல்லி இருக்கிறது பெட்டர். ஸ்பிரிச்சுவலாக வந்து ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் லைஃப்பில் நல்லா படித்தோம்னா நம்மளும் ஒரு பெரிய ஆளாக டெஃபினட்டாக வர முடியும். கண்டிப்பாக டாக்டர். ஒரு நியூரோ ஃபிசிஷியனாக இன்றைக்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி செயல்படுது, அதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எங்கெங்கே ஃபால்ட் இருக்குங்கிறத ஒரு 10 ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வேணும்னும் போது ஹேபிட்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ண ஆய்வுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் 2 தான், ஒன்று வந்து ட்ரூத், இன்னொன்று வந்து ஃபெய்த். இந்த ட்ரூத் வந்து அம்மா, ஃபெய்த் வந்து அப்பா. இந்த ட்ரூத் அண்ட் ஃபெய்த் 2ம் முக்கியமான இது. அது ஆர் யுனைடெட் பை பியூர் லவ், அன்செல்ஃபிஷ் லவ். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரூத் வித்தவுட் ஃபெய்த் யூ ஆர் பிளைண்ட், ஃபெய்த் வித்தவுட் ட்ரூத் யூ ஆர் டெஃப். இது அம்மா தான் கொண்டு வருது. ஆம்பளைங்களுக்கு சக்தி கொடுக்கறது, பசங்களுக்கு சக்தி கொடுக்கறது அம்மா. இது வந்து சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது, இதை பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா தான் சக்தி கொடுக்குறாங்க. என்னென்னா
நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் அம்மாவோட ஜெனட்டிக். இது வந்து we all know it is XX. ஆம்பளைங்கிறது XY. அந்த XYயில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அம்மா தான் நமக்கு அந்த ஒவ்வொரு செல்லில் மொத்தம் 86 மில்லியன் செல்ஸுக்கு, ஒவ்வொரு செல்லுக்கும் கடவுள் வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று கொடுத்துருக்கார். அதுதான் எனர்ஜியை கொடுக்கறது. அந்த மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கறது அம்மா தான். அந்த த்ரூ தி டிரான்ஸ்லேஷன். அதனால் அம்மா தான் ட்ரூத்து, அப்பா வந்து ஃபெய்த்து. இது என்னத்துக்கு ஃபெய்த்துன்னு ரெண்டாவது எடுத்துக்கலாம். வெறும் வந்து சக்தியை மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஒரு பாடி கொடுக்கணும். ஸோ மேல் வந்து அவங்க வந்து தே கிவ் த பாடி, அம்மா வந்து சக்தி. இது ரெண்டும் சேர்றதா ஹியூமன் பீயிங். இதை சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கோம், உணர்ச்சியோடு சொல்கிறோம், அன்போடு சொல்கிறோம், உண்மையோடு சொல்கிறோம், நம்பிக்கையோடு நம்ம லைஃப்பை முன்னுக்கு கொண்டு வரலாம். நேர்லி ஒரு நியூரோ ஃபிசிஷியனாக இன்றைக்கி நரம்பு மண்டலத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம், எதுவுமே வராமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி வச்சுக்கணும்னு நிறைய கருத்துக்களை இன்னைக்கு டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. மறுபடியும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.